Dear students, welcome to Classic NEET Academy. இப்போ நம்ம வந்து இந்த NEET Physics EC அப்படிங்கிற சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். எப்படின்னா ஏதாவது வந்து ஃபிசிக்ஸில் வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னா அது கேள்வி கேட்பாங்க. இதில் வந்து நம்ம வந்து என்ன ஆக முடியும், அதில் வந்து நம்ம ஏமாற்ற முடியும், ஆக்சுவலாக ஈஸியாக தப்பு பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிற கேள்விகளை நம்ம கான்செப்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து தெர்மோடைனமிக்ஸ் ப்ராசஸ், ஏன்னா அந்த தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் தெர்மல் ஃபிசிக்ஸில் இருந்து மட்டும் 4 to 5 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதில் இந்த ஒர்க் டன்னை வந்து ப்ராசஸ் கம்பேரிசன் ஒர்க் டன் கேட்பாங்க. சரியா? அப்போ தெர்மோடைனமிக்ஸில் ஒர்க் டன் எந்த ப்ராசஸ்க்கு அதிகம், எந்த ப்ராசஸ்க்கு குறைவாக இருக்குது. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது என்னென்னா, இதில் என்ன ஜென்ரலாக தப்பு வரும்னா, ஐசோதெர்மலையும் அடியாபேட்டிக்கும் வந்து கம்பேர் பண்ணுவாங்க. அது கம்ப்ரெஷனுக்கு ஒரு மாதிரி வரும், உங்களுக்கு வந்து எக்ஸ்பேன்ஷனுக்கு ஒரு மாதிரி வரும். சரியா? ஆனால் அதை மட்டும் கம்பேர் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ப்ராசஸ் மறந்துடுவாங்க, ஐசோபாரிக் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் எந்த கேள்விகள் பாருங்கள். என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, an ideal gas has initial volume V and pressure P. To triple its volume, இந்த இடத்துல பாருங்கள், you have to understand the question very well. To triple its volume, வால்யூமை ட்ரிபிள் பண்ணுறாங்க அப்படின்னா இது எக்ஸ்பேன்ஷனா கம்ப்ரெஷனா? வால்யூம் அதிகமான எக்ஸ்பேன்ஷன், வால்யூம் குறைஞ்சா கம்ப்ரெஷன். அப்போ ட்ரிபிள் இட்ஸ் வால்யூம்னா வால்யூமை அதிகம் பண்ணும் பொழுது என்ன கொஸ்டின், த மினிமம் ஒர்க் டன் வில் பி இன் எந்த ப்ராசஸ்ஸு, ஒர்க் டன் மினிமமாக எந்த ப்ராசஸ்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஐசோதெர்மல் ப்ராசஸா, அடியாபேட்டிக் ப்ராசஸா, ஐசோபாரிக் ப்ராசஸா, எல்லா ப்ராசஸிலும் ஈக்குவலாக இருக்குதா, இந்த மாதிரி அழகாக கொஸ்டின் கேட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம ஒர்க் டன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஒர்க் டன்னுனா என்ன? ஒரு 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 டயக்ராம் வச்சு, அதாவது பிவி டயக்ராம், ஒர்க் டன். ஒர்க் அப்படின்னாலே நமக்கு நல்லா தெரியும்ப்பா, ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். பட் தெர்மோடைனமிக்ஸில் ஃபோர்ஸுங்கிற பெராமீட்டரோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிற பெராமீட்டரோ மெஷர் பண்ண முடியாது, இருக்காது. அங்கே இருக்கிற ஸ்டேட் வேரியபிள் என்ன? ப்ரெஷரு, வால்யூமு, டெம்பரேச்சர். ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர். அப்போ இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது ஒர்க் டன், அதே ஒர்க் டன் தான் ஃபோர்ஸுக்கு பதிலாக நான் என்ன அதெல்லாம் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்ன, ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் ஏரியா இல்லையா? இப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்னா லென்த்து. அப்போ ஏரியா இன்ட்டு லென்த் வந்து வால்யூம். அப்போ ஒர்க் டன்னை ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் ஆர் சேஞ்ச் இன் ஒர்க் டன்னை ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ ஒர்க் டன்னுனா ப்ரெஷரையும் வால்யூம் மல்டிப்ளை பண்ணால் போதும். இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் இந்த பிவி டயக்ராம் வந்தீங்கன்னா, எந்த டயக்ராமில் ஒய் ஆக்சிஸும் எக்ஸ் ஆக்சிஸும் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் என்ன பி இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் வி இருக்குது, அதுக்கு ஒரு கர்வு வரைஞ்சிங்கன்னா அது எந்த கர்வை வேணாலும் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மட்டும் கிடையாது, ஸ்ட்ரைட் லைனாக கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக கூட இருக்கலாம் கர்வு. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக இருந்தால் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். இந்த கர்வு நான் காமிச்சிருக்கிறது என்ன, பிவி கர்வு என்னது, ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஓகேவா? அப்படிங்கும் பொழுது எப்படி இந்த மாதிரி கர்வு இருந்ததுன்னா, ஏரியா அண்டர் த கர்வு போட்டிங்கன்னா இது என்னென்னா ப்ரெஷர் மல்டிப்ளைட் பை வால்யூம் அப்படின்னு வர்றதுனால இதுதான் ஒர்க் டன். அப்போ எந்த கர்வு வரைஞ்சாலும் சரி, ஏரியா அண்டர் த கர்வ், எந்த மாதிரியான பிவி கர்வாக இருந்தாலும் சரி, பிவி கர்வில் ஏரியா அண்டர் த கர்வ்னு சொன்னால் அது ஒர்க் டன். சரியா? அப்போது இப்போ நம்ம ப்ராசஸ் பார்க்க போகிறோம். என்ன ப்ராசஸ்ஸு? அவங்க 3 ப்ராசஸ் கொடுத்துருந்தாங்க, ஐசோதெர்மல், அடியாபேட்டிக் அண்ட் ஐசோபாரிக். ஐசோபார்னா என்ன? ஐசோபாரிக் ப்ராசஸ். ஐசோபாரிக் ப்ராசஸில் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். கரெக்டா? ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் அப்படின்னா, இஃப் யூ ட்ரா த பிவி டயக்ராம், அப்போ ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டுங்கும் போது இப்படி தான் டயக்ராம் வரும். அப்போது உங்களுக்கு ஒர்க் டன் அப்படின்னா இந்த கம்ப்ளீட் ஏரியா வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கம்ப்ளீட் ஏரியா வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கம்ப்ளீட் ஏரியா. அடுத்தது நான் எடுத்துக்க போகிற ப்ராசஸ் வந்து என்ன ப்ராசஸ் தெரியுமா? ஐசோதெர்மல். ஐசோதெர்மல் அப்படின்னா, ஐசோதெர்மல் அப்படிங்கும்போது பிவி ஈக்குவல் டு என்ஆர்டினா, ஐசோதெர்மல்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டுங்கும் போது இது ஃபுல்லாக கான்ஸ்டன்ட்டாக எடுத்துக்கிறோம். அப்போது பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், அப்போ ப்ரெஷர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். அப்போ ப்ரெஷர் ஒய் ஆக்சிஸ்லையும் வால்யூம் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? ஒய் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸு. அப்போ ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா, இங்கே தான் மேத்தமேட்டிக்ஸ் இஸ் கம்ஸ் இன்டு பிக்சர். ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் ஏரியா அண்டர் த கர்வு.
சரியா? ஏரியா அண்டர் த கர்வ். ஓகேவா? சரி, ஐசோபாரிக்கு பார்த்தாச்சு, ஐசோதெர்மலுக்கு பார்த்தாச்சு. அடுத்து அடியாபேட்டிக் பார்க்குறோம். அடியாபேட்டிக் என்ன சார் ஈக்குவேஷன்? பிவி வச்சு பிவி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ ப்ரெஷர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வி பவர் காமா. காமா கிரேட்டர் தென் 1 அப்படிங்கும்போது இந்த ஸ்லோப் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இதுவும் வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா தான் வரும், ப்ரெஷர் வால்யூம். ஆனால் இதோட ஸ்லோப் வந்து அடியாபேட்டிக் ஐசோதெர்மலை விட ஸ்டீப்பாக வரும். அப்போ வந்து ஒர்க் டன் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒர்க் டன். சரியா? கிளியரா? அதாவது இப்படி 2 கர்வ் ஒரே ப்ரெஷரில் ஸ்டார்ட் ஆகுது, ஒரே வால்யூமில் ஸ்டார்ட் ஆகுது. இப்படி 2 கர்வ் வரைஞ்சிருந்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷனுக்கு, இது வந்து எக்ஸ்பான்ஷனுக்கு. ஓகேவா? மேலே இருக்கிறது ஐசோதெர்மல், கீழே இருக்கிறது அடியாபேட்டிக். ஏன்னா அடியாபேட்டிக்கு ஸ்லோப் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா P pressure is proportional to 1/v power gamma. சரியா? இப்போ தான் we are going to the comparison. என்ன சார் கம்பேரிசன் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரெஷர் வால்யூம் இங்கே 3 ப்ராசஸ் கொடுத்துட்டாங்க. என்ன சொல்கிறாங்க? ஐடியல் கேஸ் இனிஷியல் வால்யூம் V அண்ட் ப்ரெஷர் P டு ட்ரிபிள் இட்ஸ் வால்யூம் மினிமம் ஒர்க் டன் எதுக்கு பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் பாருங்க. ஸ்டார்டிங் பண்ணுறது எல்லாமே 3 ப்ராசஸுமே ப்ரெஷர் P1, ப்ரெஷர் P, வால்யூம் V1, ப்ரெஷர் P1, வால்யூம் V1 என்ன ஆக போகுது அப்படிங்கிறாங்க. நல்லா பார்த்துக்குங்க. வால்யூம் வந்து ட்ரிபிள் டைம்ஸ் ஆகுது. அப்போ இந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன ப்ராசஸ் அப்படின்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். அப்படின்னா என்ன ப்ராசஸ்? அது ஐசோபாரிக். அடுத்தது பாருங்க, இந்த ப்ராசஸ் ஸ்லோப் கம்மியாக இருக்குது. இது என்ன ப்ராசஸ்? ஐசோதெர்மல். அடுத்து ஸ்லோப் அதிகமாக இருக்குது. பாருங்க, 3மே வந்து 3v1 தான், ட்ரிபிள் இட்ஸ் வால்யூம். அப்போ இது என்னது? அடியாபேட்டிக் ப்ராசஸ். இப்போ இதில் ஒர்க் டன்னா என்ன சொல்லியிருக்கிறேன் நான் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒர்க் டன்னா என்ன சொல்லியிருக்கிறேன்? ஒர்க் டன் ஏரியான்றது கர்வு. இந்த ஏரியான்றது கர்வு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஐசோபாரிக் போட்டிங்கன்னா இவ்வளோ ஏரியா வரும். ஐசோபாரிக் போட்டிங்கன்னா இவ்வளோ ஏரியா. அப்போ வந்து ஏரியா வந்து அதிகம். ஓகேவா? சரி, அடுத்தது வந்து ஐசோதெர்மல் போட்டிங்கன்னா இவ்வளோ ஏரியா வரும், அதுவும் ஏரியா அதிகம். அப்போ ஒர்க் டன் வந்து அதுவும் அதிகம் தான். அப்போது உங்களுக்கு வந்து 3ஆவதாக பார்த்தீங்கன்னா அடியாபேட்டிக் மட்டும்தான் இந்த ஒர்க் டன். இந்த கீழே இருக்கிற பார்ட் மட்டும்தான் அடியாபேட்டிக்கோட ஒர்க் டன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் நமக்கு வந்து ஐசோபாரிக் இஸ் கிரேட்டர் தென் ஒர்க் டன். ஐசோபாரிக்கு ஐசோதெர்மல் இது. அதுக்கப்புறம் கிரேட்டர் தென் ஒர்க் டன் பார்த்தீங்கன்னா அடியாபேட்டிக். அப்போ அடியாபேட்டிக் ஒர்க் டன் தான் ரொம்ப 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 சின்னது. அதாவது ரொம்ப 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 சின்னது. அப்போ கொஸ்டினில் பார்க்கும்போது an ideal gas is initial volume V and pressure P to triple its volume the minimum work done எதுக்கு சார் இருக்கும் அப்படின்னா மினிமம் ஒர்க் டன் அடியாபேட்டிக் இருக்கும். இந்த மாதிரி கேள்விகளை கேட்டுட்டு போயிடலாம். ரொம்ப சிம்பிள். ஓகேவா? we have to understand ஒர்க் டன்னா என்ன, 3 ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அழகாக ஆன்சர் பண்ணலாம். ஃபிசிக்ஸ் வந்து ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்கி இருக்கிற கேசஸ் சார் எங்களால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும்போது இதை என்ன சார் பண்ணலாம். இதுவே வந்து இது எல்லாமே எக்ஸ்பான்ஷன். இப்போ கம்ப்ரெஷன் சொன்னாங்கன்னா இதுலேயே நான் கொஸ்டின் என்னால் மாற்ற முடியும். என்னன்னா இனிஷியல் வால்யூம் V அண்ட் தென் ப்ரெஷர் Pயிலிருந்து டு ரெடியூஸ் இட்ஸ் வால்யூம் டு half ஆஃப் த வால்யூம் அப்படின்னா எதுக்கு ஒர்க் டன் அதிகமாக இருக்கும், இப்படி கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இந்த மாதிரி திங்க் பண்ணி பண்ணோம்னா நம்ம வந்து ரொம்ப அழகாக இந்த ப்ராசஸ் பண்ணணும். ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா 180 out of 180 எடுக்கலாம். ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸி. ப்ரிப்பேர் பண்ணுங்க. விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். We'll see it again. Thank you. Part 1 first floor, PS Square, SKS Hospital Road, opposite to Ponnusami Counter, Kalyanamandapam, Salem. Contact 78670 14165.